வேற வேற என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடையாது, போதைகள் அதிகமா இருக்கு, சரிங்களா? இன்னும் அநேக பிரச்சனைகள் இந்த இடத்துல சூழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இப்ப வேலை வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ராயபுரத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய தீர்வு என்ன? எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? நான் கொடுப்பேங்க. அதை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க. என்னை இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக இல்லாமல் என்னை எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பார்கள் சொன்னால் நிச்சயமாக மாற்று சொல்யூஷன் என்னால் தர முடியும். நான் கப்பல் துறையிலே ஒரு இன்ஜினியராக இருந்து அதற்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சேர்மனா இருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ என் கீழ் இருக்கக்கூடிய அநேகருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல கல்லூரிகள் அமைக்க நான் முயற்சி செய்வேன். கப்பல் கல்லூரி கிடையாது, எங்க இருக்கு? அரசாங்கத்துடைய கப்பல் கல்லூரி எங்க வச்சிருக்காங்க? தூத்துக்குடியில வச்சிருக்காங்க, சரிங்களா? அது எப்படி பூத் பங்களா மாதிரி இருக்கு, பூத் பங்களா மாதிரி பேய் குடன் மாதிரி இருக்குங்க ஒரு கப்பல் கல்லூரி. என் கேள்வியில இருந்து இப்ப தள்ளி போயிட்டு நம்ம ராயபுரத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது? வேலை வாய்ப்பு கொடுக்க முயற்சி செய்வோம். அவர் படித்ததுக்கு ஏற்ப மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலை. எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதாவது படிப்புக்கேற்ற மாத்திரமல்ல, அவர்கள் திறமைக்கேற்ற வேலைகள் நாங்கள் கொடுக்கப்படும். என்னன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட எடுத்தாலும் சரி, கடற்துறை சார்ந்தா இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது நெசவு தொழிலாக இருந்தாலும் சரி, அதற்கேற்ப நாங்கள் தொழில் அமைத்து கொடுக்கப்படும். சரி, இந்த ராயபுரத்துக்கு வந்து நீங்க ஏதாவது மேனிபெஸ்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு. தேர்தல் வாக்குறுதி நீங்க தனியா வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு, ஒன்றல்ல இரண்டல்ல. நாங்க கொடுக்கக்கூடியதான அநேக மேனிபெஸ்டோ வச்சிருக்கிறோம். இதுதான் கொடுத்து நீங்க இப்ப வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க, அப்படிதானே? அது மாத்திரமல்ல, இன்னொன்னு இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க. ஓகே. மாற்றம் என்பது இப்ப தேவை வந்து மக்களுக்கு. சரி, இப்ப நீங்க டெய்லி வந்து மக்களை தேடி போறீங்க. கடந்த 15 நாட்களுக்கு மேல தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? வரவேற்கிறாங்க. நீங்க ஒரு மாற்று அரசியல் வந்தால் நல்லது. ஏற்கனவே வெளிப்படையா அவங்க சொன்னது, ஏற்கனவே எங்க கிட்ட ஒரு பொம்மை வந்துச்சு, அந்த பொம்மை இப்ப என்ன ஆயிடுச்சு? படுத்து தூங்குது, கீ கொடுத்தாலும் ஓட மாட்டுது, சரியா? அது பேட்டரி போட்டாலும் ஓட மாட்டுது, அது தேட்டரை விட்டே வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய நாங்க நம்பி ஏமாந்துட்டோம். ஆனா திமுக அரசு புது பொம்மை கொடுக்குது, புது பொம்மை பாரு விளையாட கொடுக்குது. இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், இப்ப நாங்க குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டோம். ஆனா அந்த புது பொம்மை எங்களுக்கு தேவையில்லை, நீங்க தான் வரணும்னு சொல்லி விரும்புறாங்க. விளங்குதா உங்களுக்கு காரியம்? ஏற்கனவே ஒரு ஐ ட்ரீம்ஸ் என்கிறதான ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, சட்டசபையே போய் பேசல, சரிங்களா? மக்களிடத்திலும் போய் சந்திக்கல. ஆகவே அந்த பழைய பொம்மை எங்களுக்கு வேணாம், ஆனா இதை மாற்றாக புது பொம்மையை கொண்டு வந்து நாங்க நிறுத்துறோம்னு சொல்றாங்க. அந்த புது பொம்மை எங்களுக்கு தேவையில்லை, அவர் எங்கேயோ பிறந்து வளர்ந்தவர், ஆனா தேவையில்லை, நீங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி உறுதியா எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஓகே ஓகே ஓகே.